தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையிலான அதிமுகவினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பல்வேறு தலைவர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டு தமிழக அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சி தோழர்களுடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக கூட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். இதில் முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் கண்காணிப்பு குழு, அதாவது பறக்கும் படை அதிகாரிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு அவர்கள் இந்த கணக்கெடுப்பிலும் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.